நீங்கள் நிறைய மேடையில் வந்து எம்எஸ்வி சாரை பற்றி பேசியிருக்கீங்க. எனக்கு என்ன தெரியணும்னா, எம்எஸ்வி சார் கிட்ட நீங்கள் ஒரு பெர்மனண்ட் பாய், ஹீ இஸ் த பாய் அப்படின்னு நீங்கள் ஜாயின் பண்ணது எப்போ? எக்ஸ்ட்ராடனரி ஒரு லைஃப் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்களோட ஒவ்வொருத்தர் சினிமா ஃபீல்டில் என்டர் பண்ணுவாங்க. அதாவது நிறைய பேர் எவ்ரிடே பார்க்குறோம். ட்ரெயின்லேருந்து ஊரில் அவங்களுக்கு நிறைய சொல்லி நீ வந்து ரஜினிகாந்த் மாதிரி இருக்க, நீ கமல்ஹாசன் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி, நீ ஸ்ரீதேவி மாதிரி இருக்க, நீ வந்து தமன்னா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரெயின் வந்து இறங்கி வாழ்க்கை தெரியாத வழிகளுக்கு போய் அவங்க நிறைய நியூஸஸ் எல்லாம் இங்கே இருக்கும்போது நிறைய கேட்பேன் அந்த காலகட்டத்திலேயே. ஏன்னா அப்போ மீடியா ரொம்ப கம்மி. ஸோ எனக்கு ஒரு பேஷன் சினிமாவில் வந்து எம்எஸ்வி ஐயா கூப்பிட்டாரு. இசை பக்கம் நமக்கு ஏதோ 4 வருஷம் கற்றுக்கிட்டோம். அதை வச்சு எப்படியாவது இதில் வந்துட்டு மியூசிக்கில் வரணும். அதுக்கு முக்கியமான காரணமே எங்கள் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். மேடை நாடகங்களில் அவங்க வந்து படுற கஷ்டம் எல்லாம் சின்ன வயசில் கண்ணால் பார்த்தேன். ஸோ இது எல்லாமே அவங்க மறந்து சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துகிறதுக்கு எனக்கு ஏதாவது சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சா 4 காசு அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆசைக்கு மெதுவாக மெயினாக நான் வந்து இந்த பக்கம் திரும்பினதுக்கு காரணமாக இருந்தது. ஸோ அங்கேருந்து என்னுடைய ட்ராவல் எம்எஸ்வி சார் கிட்ட ஜாயின் பண்ணும்போது அவர்கிட்ட அசிஸ்டண்ட் உதவியாளராக என்னை வந்து பணியாற்ற சொன்னார். பட் அவங்க கம்போசிங் பேட்ச் வந்து 5 பேர் அம்பாசிடர் கார். அதில் வந்து நான் ஓமக்குச்சி மாதிரி இருப்பேன். என்னை ஏற்றுறதுக்கு அவங்களில் ஒரு 2 பேருக்கு இது புதுசாக வரான் பையன், அவன் ஏதாவது இங்கே வந்துட்டால் அவன் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்தால் அவங்களுடைய வேலைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமோ, அது யதார்த்தமாக எல்லோரும் திங்க் பண்ணுற மாதிரி அவங்களும் திங்க் பண்ணி நீ சைக்கிளில் வாப்பா அப்படின்னு சொல்லுவான். எங்கே அரங்கண்ணன் ஆஃபீஸு, எங்கே குடம்பாக்கம், எங்கே ஏவிஎம் ஸ்டூடியோ, எங்கே பிரசாத் ஸ்டூடியோ, அங்கேருந்து அவங்க கார் பின்னாடி போவேன். சம்டைம்ஸ் அந்த சிக்னல்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிடும். திருப்பி போயிட்டு அங்கங்கே தேடி ஏதோ சந்துக்கிந்து ஒரு 45 மினிட்ஸ் லேட் ஆகும். அங்கே போய் சேர்கிறதுக்குள்ளே கம்போசிங் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 கம்போசிங் பாட்டு கூட முடியும். என்ன தம்பி எங்கே போனேன், நீ எப்படி மிஸ் பண்ண, என்னை வண்டியில் ஏற்றலை சார் அப்படின்னு எம்எஸ்வி சார் சொல்ல முடியாது. ஸோ அவர் கேட்கும்போது சார் இப்போ பஞ்சர் ஆச்சு சார், அது பஞ்சர் போட்டு வந்தேன். சரி லேட்டாக வராது, நல்ல கம்போசிஷன்ஸ் கேட்டுக்கோ, கற்றுக்கோ, உன்னுடைய திறமை நான் பார்க்கணுமே, இப்போ நான் ஒன்று பாடுறேன் நீ எழுது அப்படின்ட்டார். இது வந்து அவர் கம்போசிங் அசிஸ்டண்ட்டாக நான் சேர்ந்த உடனே அன்றைக்கி மத்தியானம் அவர் கொடுத்த வாய்ப்பு. அவர் பாடுறாரு, தானானா தானானா தானானே நானா பானி நீசா நீசா பாமா பானி நீ சகரி கசா அப்படின்னு எழுதினேன். என்ன டெப்போ தா திட்டு கிட்ட தின்னு தின்னு தா தின் தா தின் தின் தா தின் தின். கரெக்டாக பாத்தியா ராகவேந்திரா எப்படி பையன் சூப்பராக எழுதுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ப்ரைஸ் பண்ணிவிட்டு ஒருத்தர் கம்போசிங்கில் இருக்கிற 5 பேர்கிட்ட ஒரு சந்தோஷமாக அவர் சொல்லிவிட்டு ஏதோ ஃபோன் வந்ததுன்னு ஒன்று. அப்போ எல்லாம் லேண்ட்லைன் தானே, வென்ட் டு அவுட் சைட். அந்த ஃபோன் பேசிட்டு வரத்துக்குள்ளே மெயின் அசிஸ்டன்ட்ஸு பெரியவங்க 2 பேர் இருந்தாங்க. அவங்க கூப்பிட்டு, தம்பி நல்லா எழுதியிருக்க, இன்னொரு வாட்டி ஸ்வரம் எழுதுனா நடக்கிறது வேறு, அதனால் கம்முன்னு உன் வேலை நீ பார்த்துக்கோ, தெரியாத மாதிரி நடந்துக்கோ, பொழைச்சிப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு சைலண்ட்டாக சொன்னாங்க. எனக்கு மிரட்டினாங்கன்னு புரிஞ்சது. ஏன்னா அப்போது அவ்வளோ ஃப்ளூயண்ட் தமிழ் வராது எனக்கு, ஆந்திராவிலேருந்து வந்ததுனால. சார் நெக்ஸ்ட்டு திருப்பி நான் வந்துட்டு உள்ளே வந்து அவர் பார்க்கும்போது என் ஃபேஸில் என்ன பார்த்தாரு தெரியல. எம்எஸ்வி ஐயா, தம்பி ரெடியா, நெக்ஸ்ட்டு டியூனுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பித்து எழுதுறியா அப்படின்னாரு. இல்லை சார் நான் அந்த ஸ்பீடு மேதைகள் அவங்க எல்லாம் மகான். என்னை பார்த்த உடனே அவர் என்னமோ நினச்சார், ஏதோ நடந்திருக்கு அப்படின்றது அவருக்கு புரிஞ்சு சரி பரவாயில்ல மெதுவாக கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சம்பவம் 2 வருஷம் கழித்து அவர் எப்படி ஓப்பன் பண்ணார்ன்றது நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய ஜேர்னி. ஆனால் நமக்கு யூடியூப்பில் ஒரு ஃபிக்ஸ்டு டைமிங் இருக்குது இல்லையா, இது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட
பிரியங்கா, ஐ வில் டெல் யூ லேட்டர். இவ்வளோ இருக்குல்ல, எனக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, என் மண்டைக்குள்ள இருக்கு. நம்ம வந்து ஷோ பண்ணும் போது தான் நிறைய ஃபில்டர்ஸோட பேசணும். இப்போ நம்ம அன்ஃபில்டர்டா என்ன வேணாலும் பேசலாம். அதனால நான் என்ன பண்றேன், இன்னொரு வாட்டி இன்னொரு பஞ்ச் ஆஃப் கொஸ்டின்ஸோட நான் வந்து கேட்பேன். அப்போ நீங்க எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. 100%. ஓகே தானே? சூப்பர் சூப்பர். ஸோ அப்படியே இன்னொரு கிராஸ் ப்ரமோஷன் பண்ணிக்கலாமா? எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, பிரியங்கா தேஷ்பாண்டே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இது ஏன் பெல் பட்டன் அடிங்க. எனக்கு அடிங்க.